சார் வணக்கம். கர்ணன் தர்மம் இடது கையில் பண்ணுறாருன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, சபையிலையும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. பாரதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இடது கையில் தர்மம் பண்ணுறாருன்ட்டு. ஜென்ரலாகவே இடது கையை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். வலது கையில் தான் தர்மம் பண்ணணும்னு ஒரு நியதி இருக்குது. அந்த நியதியை கர்ணன் மாற்றினார். அதுக்கு என்ன காரணம்னா, அவரே சொல்கிறாருங்க, நான் அதாவது தர்மம்னாலே கர்ணன் தான். தர்ம தேவதையே அவர் இறந்த பிறகு கதறி அழுதா. அப்பேற்பட்ட கர்ணன் என்ன சொல்கிறாருன்றத, சார் ஜஸ்ட் லிசன் வாட் ஐ சே. நான் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இடது கையிலேருந்து வலது கைக்கு நான் இந்த தர்மம் பண்ணுறத, அந்த பணத்தை மாற்றும் போது சஞ்சலம், மனதினுடைய மனசானது சஞ்சலமான மனசு, கொடுக்கக்கூடாதுன்னு மனசில் தோணிச்சுன்னா நிற்கிறான அவன் மனசு எப்படி, அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அதுக்கோசரம் கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. இதுதாங்க கர்ணன். கர்ணனுக்கு உண்டான சிறப்பு அது மட்டும் இல்லைங்க. ஒரு பிராமணன், அதாவது தர்மர்லாம் என்ன பண்ணாங்க, நம்மளை வித தர்மம் பண்ணுறவன் யாரும் இல்லை, அதனால தான் நமக்கு தர்மன்னு பேருன்னாங்க. கிருஷ்ணருக்கு ஒருவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு திமிரு தலை தூக்குதோ அப்பெல்லாம் டக்குன்னு தலையில் தட்டுவாருங்க. இவர் என்ன பண்ணார், தர்மர் ஒரு பிராமணன் வந்தான். பிராமணன் நான் யாகம் பண்ணணும், எனக்கு மழையாக இருக்குது, கொஞ்சம் சந்தனக்கட்டை, விறகு கட்டை அதெல்லாம் கொடுத்து எல்லாம் நனைஞ்சு போயிருக்குது, யாகத்துக்கு எனக்கு காலையில் வேணும்னும் போது தர்மர் கொஞ்சம் எசிடேட் பண்ணார். ஏன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா மழையில் எல்லாம் நனைஞ்சு போச்சு. உடனே அவர் கிருஷ்ணன் என்ன பண்ணார், அந்த பிராமணனை கூப்பிட்டு நீ வான்னு கர்ணன் இருக்கிற இடத்துக்கு போனார். கர்ணனை போய் கேட்டார், நான் நாளைக்கு யாகம் பண்ணணும், எனக்கு கட்டைங்க வேணும், விறகு வேணும், அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேலேருந்து அந்த சந்தனம் அகிலெல்லாம் அந்த கட்டை இருக்குது பாருங்கள், அதை இழுத்து போட்டு கொடுத்தாருங்க. அதுதாங்க கர்ணனோட சிறப்பு இயல்புகள். நன்றி, வணக்கம்.